இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் விஷன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கோழி பண்ணை செல்லதுரை. இந்த படத்துல ஏகன், யோகி பாபு, பிரிகிடா, சத்யா மற்றும் பலர் நடித்துள்ளனர். கோழி பண்ணை செல்லதுரை படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது. கோழி பண்ண செல்லதுரை லீடா. எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா 2வது வாட்டி தரும். அது எப்போன்னு தெரியாது. அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாம் ஓகே. பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னை வந்து செந்தாமரை செல்வியாக வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆகிருந்தேன். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமாக இல்லாத காரணத்தினால நான் இதில் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போல்லாம் என்னென்னா நான் வெயிட் பண்ண டைம். ஏன்னா எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும், இல்லை பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் 2 பேரும் லயலா. அண்டு அவரோட வீட்டிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக இன்ட்ரோ ஆகி 2 பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பார்க்குறப்போ, ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. சீனு சாருக்காக அவர் வர்றது, அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்தது எல்லாமே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா சீனு சார் படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைமில் எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன். ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் அது என்னோடய ஃபேவரட். ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க, அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாகவே என்னால் நம்ப முடியல. ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேர நான் நடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசோக் அண்ணா, டிஓபி சார், என்னோட அண்ணா, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன. அண்ட் இசையமைப்பாளர் சார், என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார், நிஜமா சார். எனக்கு நீர்ப்பறவையில் அந்த அந்த பரப்பர பாட்டு, இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன். இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்டேருந்து. ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம். இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுகிறது ஒரு விஷயம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாற்றிட்டே இருப்பார் டைலாக் வந்து செட்டில். ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு. நான் சொன்ன மாதிரி
சார் காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு பாட்டும் இருக்குது, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பற்றி. பேர் ஸோ பொண்ணான போட்ட புள்ள இல்லை உங்கள் பேர் எனக்கு வரல. சத்யா சாரி சத்யா. ஸோ தங்கச்சியாக நடிக்கிற சத்யா, ரியலி ஷீ இஸ் அன் அமேசிங் டேலண்ட். ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார், எல்லாருமே புதுசான டீம் தான், அதனால் இவ்வளோ புது குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம். அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் போய் September 20th படம் பார்க்கணும். உண்மையிலே சேது அண்ணன் வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் அது என் மேலே இருக்க ஒரு சுமையை அதிகமாக்கிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி அசால்ட்டாக என் பக்கம் பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. சேது அண்ணன் கிளம்பிட்டார் ஒரு வேலையா. ஆனால் இது பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பாக ஒழுங்காக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பண்ணுவேனே. தேங்க்யூ ஸோ மச். வந்த உடனே கேட்டார், என்னடா இவ்வளோ பரபரப்பாக இருக்க, என்னடா அப்படின்னா, அண்ணே ஃபஸ்ட்டு படம் ஆடியோ லான்ச்டேன்னா பழகிக்கோ அப்படின்னாரு. அந்த பழகிக்கோ இவ்வளோ நேரம் நீங்கள் நிற்க வச்சுது, அந்த பழகிக்கோன்ற ஒரு வார்த்தை. ஸோ சேது அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. யோகி பாபு அண்ணன் நம்ம காலேஜில் எல்லாருக்கும் ஒரு சீனியர் இருப்பாங்க. அந்த சீனியர் சீனியர்னே நமக்கு தெரியாது, நம்ம கூடயே சுற்றுவாங்க ஜூனியர்ஸோட கம்ஃபர்டபுளாக அப்படி ஜாலியாக. அப்படிதான் படம் ஃபுல்லாக அவரோட சீனியாரிட்டி எதுவுமே காமிக்காம ரொம்ப ஜாலியாக என் கூட, பிரகிடா கூட, சத்யா கூட எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியாக பழகினாரு. ஸோ யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் சார், அதே தான். யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சக்தி அண்ணன், இங்கே ஏறின எல்லாருமே சொன்னது தான், சக்தி கை வச்சா அது ராங்காக போகாது. இந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷோவில் சக்தி அண்ணன் பார்த்தாரு, அவர் எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே படம் ராங்காக போகல, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்டு ரகுநந்தன் அண்ணன் இந்த படம் ஒரு எமோஷ்னல் படம். படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரோட கனெக்ட் ஆவீங்க. அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி எடுத்து அதில் அடித்தது ரகுநந்தன். அவரோட பாடல்கள் படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு அதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரகுநந்தன் தேங்க்யூ ஸோ மச். அண்டு பிரகிடா அதே தான், ஒரு மந்தையிலிருந்து பிறந்த ஆடுகள்ன்ற மாதிரி தான். ஒன்றா பிளாக் ஷீப்பில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நான் கணக்கானம் காலங்கள் அப்படி வந்துட்டேன். அவங்க பிளாக் ஷீப்லேயே உடனே ஹிட் ஆகிடுச்சு, ஆஹா கல்யாணம், டக்குன்னு பவி டீச்சர் சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு இப்போது மறுபடியும் பார்த்தா ஒரே இடத்துல இருக்கோம். ஸோ ஹாப்பி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி என்னதான் பழக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படின்னா நமக்கு கால்லாம் நடுங்கும்ல, அந்த நடுக்கம்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அண்டு இந்த படத்தில் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லை, பட் இந்த படத்தில் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் இப்போ வரைக்குமே பாப்பா அண்ணன், என்னோட ஒரு வயசு பெரியவங்க அவங்க, ஆனால் இப்போ நான் பாப்பான்னு தான் கூப்பிட்றேன், அவங்க நான் அண்ணன் தான் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராவல் சீனு சார் இந்த படத்தில் கொடுத்தா எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எனக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்டு அசோக் அண்ணன் சிங்கம் எல்லாரையும் படத்தை அழகாக காமிச்சிருப்பாரு. என்னை மட்டும் ரொம்ப டயர்டாகவே இருப்பேன். அது கதைக்காக தேவைப்படுறது, அதை சொல்லியே தான் பண்ணுவார். என்னதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்டு செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே படத்தை பற்றியும் பேசுகிறேன் உடனே டக்குன்னு. செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லார் லைஃப்லையும் ஒருத்தர் இருப்பார். நம்ம எல்லார் குடும்பத்துக்காக அவர் கஷ்டப்படுவார், அவர் எல்லாத்தையும் இழப்பார். அவருக்கு என்ன வேணுமோ அதை பற்றி யோசிக்கவே மாட்டார், குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிப்பார். இப்போ என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா இருக்கார். எமோஷனலாக ஆகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா இருக்கார். எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க மாட்டார், அதுக்கு என்னை வேலை செய்ய வைப்பார், அதை கற்றுக்க வைப்பார், அதை பண்ண வைப்பார். தம்பிக்கு என்ன அவன் 21 வயசில் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், எனக்கும் சேர்த்து அவன் ஒரு வேலையை எடுத்துக்கிறான். அண்டு சீனு சார், நான் சினிமா எப்படி ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல், அது என்னோட வீடு. அங்கே தான் கற்றுக்கிட்டேன் ஃபவுண்டேஷன், எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர்னா என்ன, டிஓபினா என்ன, இதெல்லாம் கற்றுக்கிட்டது.
அங்கேருந்து கட் பண்ண ஆடிஷன். ஹாட்ஸ்டாரில் கனாக்கணம் காலங்கள்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். கணக்கணம் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல் நான் இப்போ கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு 2 வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல, அப்படி ஒரு இடம் தான் எனக்கு கணக்கணம் காலங்கள். அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம். ஜோன்ற படத்தில் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு, எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டோம். அது காலேஜ். இப்போது சீனு ராமசாமின்னு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து வெளில வந்திருக்கேன். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. சின்ன எக்ஸாம்பிள் தான். சார் டப்பிங் அப்போ சார் இது அந்த பிள்ளையா சார் அப்படின்னு கேட்டால் அது ரெண்டுச்சும் சேர்த்து ஒன்று சொல்லுவார். நமக்கு புதுசாக இருக்கும், மிரளுவோம். நம்ம என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு மிரளுவோம். அப்படி மிரள வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அவர் கடந்து வந்த பாதைகள் அதிகம். அதை இந்த ஒரு வருஷத்து இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அவர் கூட பழகினதுல நான் அதுலேருந்து ஒரு 10% கற்றுருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து சாருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.